ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஹர்ஷினி சேனல். அனைவருக்கும் வரலட்சுமி நோன்பு நல்வாழ்த்துக்கள். வரலட்சுமி தேவியோட அருள் எல்லாருக்கும் இந்த வீடியோ பார்க்குறவங்க பார்க்காதவங்க வியூவர்ஸு சப்ஸ்கிரைபர்ஸு மற்றபடி உலகத்தில் இருக்கிறவங்க எல்லாருக்குமே நல்ல சுபிட்சத்தை வரலட்சுமி கொடுக்கட்டும். எப்போ உங்கள் வீட்டில் வரலட்சுமி அம்பாள் வந்து நிறைஞ்சிருப்பா அப்படின்னு நான் பிரார்த்தனை பண்ணிட்டு இந்த வீடியோவை ஆரம்பிக்கிறேன். என்ன அப்படின்னா, நேற்றுக்கு வந்து பார்த்துருப்பீங்க எல்லோரும் வீடியோ ப்ரிப்பரேஷன். அதில் வந்து நம்ம வந்து பூர்ணங்கள்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டோம் இல்லைங்களா. அது அப்புறம் பார்த்திங்கன்னா ராத்திரிக்கு மேலே வந்து அலம்பி வாசல்லாம் அலம்பி கோலம் போட்டு இந்த வேலையெல்லாம் செஞ்சு முடித்தேன். கோலம் போட்டு சுவாமியிடம் கோலம் போட்டு அம்பாள் வந்து அந்த அந்த அம்பாளுக்கு வந்து அந்த ஒரு இது மாதிரி ஒரு பந்தல் மாதிரி போட்டு அழகாக அந்த டேபிள் மேட்டு தான் எங்கள் வீட்டில் வச்சுக்கிறது. அந்த டேபிள் மேட்டில் வந்து தோரணம் அந்த இதெல்லாம் கட்டி அதெல்லாம் ரெடி பண்ணி அந்த ராத்திரி அந்த இடத்துல கோலம் போட்டு அரிசி கலசத்துக்கும் எல்லாம் ரெடி பண்ணி வச்சு ராத்திரி எல்லா வேலையுமே முடிச்சுட்டு படுத்தேன். காலையில் எழுந்து சீக்கிரமாக எழுந்துட்டு கிருத்திகா வந்து சமையல் வேலையை பார்த்துட்டான். மற்றபடி இந்த கொழுக்கட்டை இட்லி அடுத்தது வந்து வடை இந்த பால் கொழுக்கட்டை இந்த வேலைகளை பார்த்துட்டு நோம்புக்கு போயிட்டேன் நான். அதனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ வந்து காலையில் பார்த்திங்கன்னா வெண்டைக்காய் வந்து வெண்டைக்காய் சாம்பார் வாழைக்காய் பொரியல் கறி ரசம் வச்சுருந்தா காத்தால் அர்ஷன்லாம் ஏதோ குழிப்பணிக்கார மாதிரி செஞ்சு அவனை ஸ்கூலுக்கு அனுப்பிச்சாச்சு. சாயங்காலம் வந்து தான் அவன் கொழுக்கட்டையெல்லாம் சாப்பிட்டான் விரும்பி. இப்போ பார்த்திங்க அப்படின்னா அந்த கொழுக்கட்டை மேல் மாவு ரெடி பண்ண போகிறேன் கொழுக்கட்டைக்கு. என்ன அப்படின்னா, இப்போ நான் 2 டம்ளர் வந்து மாவு எடுத்துகிட்ருக்கேங்க. லாஸ்ட் இயரும் நம்ம வீடியோவில் இது போட்டிருப்பேன், நான் பார்த்துருந்தீங்கன்னா தெரியும். அப்போ பார்த்திங்க அப்படின்னா அந்த 1 டம்ளர் மாவுக்கு 1.5 டம்ளர் தண்ணி கணக்கு கரெக்டாக இருக்குங்க. அப்போ வந்து 2 டம்ளர் மாவுக்கு 3 டம்ளர் தண்ணி வைக்கணும். நான் வந்து 1 டம்ளர் கூடவே வச்சுட்டு தண்ணி நல்லா கொதித்த உடனே 1 டம்ளர் தண்ணி மொண்டு வச்சுக்கிறது. ஏன்னா சப்போஸ் பத்தலை அப்படின்னா அதை விட்டுக்கலாம். அது மாவோட இதை பொறுத்து. கண்டிப்பாக 1.5க்கு மோஸ்ட்லி வந்து இன்றைக்கி 1.5 தான் எனக்கு கரெக்டாக இருந்தது. சும்மா மேலாட்டமாக அதை தொட்டு இப்போ அழுத்துறதுக்கு வேணால் கொஞ்சம் தண்ணி எடுத்துட்டேன், ஒரு கைப்பிடி தண்ணி, அவ்வளோதான். மற்றபடி வந்து கரெக்டாக இருந்தது அந்த எடுத்து தண்ணி. அது பார்த்திங்க அப்படின்னா தண்ணி நல்லா திளைக்கும் போது 1 டம்ளர் முண்டு வச்சுட்டு 2 உப்பு 2 ஸ்பூன் நல்லெண்ணெய் அதில் விட்டுட்டு மாவு வந்து ஒரு கையால் அந்த வடாத்து மாவு கலரம் பார்த்திங்களா, அது மாதிரி கெட்டியான கரண்டியோட காம்பில் தான் கலர்னா தான் அது நகும் கட்டி தட்டாமல் இருக்கும். மாவு நல்லா திளைக்கும் போது மொத்தமாகவும் கொட்டி கலரக்கூடாது. கப்படி கலர்னாலும் பார்த்திங்கன்னா மாவு அப்படியே ரொம்ப கட்டி ஆகிடும் உங்களுக்கு. அதனால் அதெல்லாம் இல்லாமல் ஒரு கையில் வந்து மாவை வந்து தூவிண்டு ஒரு கையில் வந்து கலரி இங்கே பாருங்கள், ரொம்ப பந்து மாதிரி மாவு பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக, ஒரு கட்டியோ முட்டையோ எதுவுமே கிடையாது. சில சமயத்தில் பார்த்தீங்கன்னா மணிமணியாக இருக்கும் மாவில் உருண்டை முடிச்சு. அது பார்த்திங்கன்னா பார்க்கும்போது நல்லாயிருக்கும். ஆனால் வந்து கொழுக்கட்டை பண்ணும்போது தான் நம்ம கைக்கு தெரியும் அதெல்லாம். அந்த மாதிரிலாம் ஒன்றுமே இல்லாத மாவு அவ்வளோ சாஃப்டாக நல்லா இருக்குங்க. இதுதான் தண்ணி கணக்கு, 1க்கு 1.5. வேணும்னா ஒரு 1/2 டம்ளர் எக்ஸ்ட்ரா வச்சு மொண்டு நம்ம வச்சுக்கலாம். வேணும்னா தெளிச்சுக்கலாம் கையால், அவ்வளோதான் கரெக்டாக இருக்கும். கொழுக்கட்டை மாவு இப்போ கலரி ஆற வச்சுட்டாங்க. தட்டு போட்டு மூடி வச்சாச்சு. அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த பூர்ணத்துக்கு நேற்றியே நான் சொன்னேன் இல்லையா உங்களுக்கு, வடைக்கு அரைக்கும் போது இந்த பூர்ணம் உளுந்து போடணும். உளுந்த கொழுக்கட்டைக்கு உளுந்து போடணும். கார கொழுக்கட்டை இதுக்கு பார்த்திங்கன்னா 3 மிளகா, 3 சிகப்பு மிளகா, பெருங்காயம், உளுந்த காத்தாலே ஊற வச்சுட்டேன். ஊற வச்சு உளுந்து உப்பு இதெல்லாம் போட்டு ஒன்றா நல்லா போட்டு மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்தாச்சுங்க. அதான் உளுந்த போடணும். அடுத்த வடைக்கு பார்த்திங்க அப்படின்னா முப்பருப்பு. எப்போவுமே ஒரு விசேஷ நாள் அப்படின்னா எல்லா பருப்புமே கலந்து போடணும். 3/4 பங்கு வந்து 1 டம்ளர் இப்போ போட்டிருக்கேன் நான். 3/4 டம்ளர் வந்து கடலைப்பருப்பு, ஒரு கைப்பிடி உளுத்தம்பருப்பு, சும்மா கொஞ்சோண்டு ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு துவரம்பருப்பு போட்டுட்டு இதில் வந்து மிளகா வத்தல் ஒரு 4 மிளகா போட்டு நல்லா உப்பு பெருங்காயம் இதெல்லாம் போட்டு நல்லா அரைச்சாச்சுங்க. அரைச்சிட்டு கடைசியில் என்ன பண்ணோம் அப்படின்னா, நம்ம வந்து ஏற்கனவே வந்து ஃபுல்லாக போடாமல் ஒரு கைப்பிடி அளவு ஊற வச்ச பருப்பு இருக்குது இல்லையா, அதை வச்சுருந்து அதை வந்து என்ன பண்ணோம், அதில் போட்டு பிசிறி எடுத்து வச்சுக்கணுங்க. பிசிறி எடுத்து வச்சுக்கும்போது அந்த இது வந்து நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் நல்லா அந்த மாவு. அதுக்கோசரம் தான் அப்படி பண்ணுறது. ஒரு கைப்பிடி வந்து எல்லாத்தையுமே போட்டு அரைக்காமல் ஒரு கைப்பிடி பருப்பு வந்து எடுத்து வச்சுட்டிங்கன்னா அரைச்சி முடித்த உடனே அந்த பருப்பில் அந்த அரைச்ச மாவில் இந்த கைப்பிடி பருப்பு எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அதை போட்டு நம்ம கலரிக்கணும். இது பண்ணிக்கணும். பசையும் போது பார்த்திங்கன்னா அந்த ரொம்ப கிறிஸ்பியாக நல்லாயிருக்கும். இங்கே ஒன்று பருப்பும் கொஞ்சம் அப்படியே வாய் கடிக்கும்போது நல்லாயிருக்கும் நம்மளுக்கு அந்த வடை. இதெல்லாம் போட்டு ரெடி பண்ணி வச்சாச்சுங்க எல்லாமே.
ரெடி பண்ணி வச்சுட்டு அடுத்து வந்து கொழுக்கட்டை வேலைக்கு ஆரம்பிக்கணும் அப்படின்னு பார்த்தோம். சில சமயம் பார்த்திங்கன்னா இந்த மிக்ஸி ஜார் முன்னாடிலாம் அது ஒரு இதாக இருக்குங்க. நிறைய பேருக்கு இது தெரிஞ்சிருக்கும் வாய்ப்பு இருக்குது. சில பேருக்கு தெரியாமல் இருக்கிறதுக்கு பிகினர்ஸ்க்கு வாய்ப்பு இல்லாமல் இருக்குது. என்னென்னா உளுந்து போட்டு அரைச்சோம்னா அந்த மிக்ஸி என்ன பண்ணும், மறுநாள் அசைய கூட அசையாது. ஏதாவது ஒன்று அலம்பி எல்லாம் பண்ணி வெந்நீர்லாம் ஊற்றி அலம்பி தான் வச்சுருப்போம். இருந்தாலும் அது வந்து என்னாகும், அந்த மிக்ஸி அப்படியே டைட்டாக பிடிச்சி நிற்குங்க. அப்படியே டைட்டாக பிடிச்சின்னு இருக்கும். அது என்னாகும், அந்த ஓடவே ஓடாது, அப்படியே நிற்குங்க அதில். அப்போ அது என்ன பண்ணுவோம் நம்ம அப்படின்னா, என்ன பண்ணுறது திரும்ப கடையில் கொண்டு போய் கொடுத்து அதை சரி பண்ணி வந்து அப்புறம் தான் யூஸ் பண்ணுவோம். அதுக்கப்புறம் அந்த கடைக்காரங்கிட்டே நான் ஒரு தடவை இந்த மாதிரி ஆகுது, அதுக்கு என்னதாங்க காரணம் அப்படின்னு கேட்டதுப்போ அவர் சொன்னார். அதுலேருந்து இதை ஃபாலோ பண்ணிட்டு வரேன். தெரியாதவங்க இதை பார்த்து இதை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த டிப்ஸ் உங்களுக்கு. என்ன அப்படின்னா, நம்ம உளுத்தம்பருப்பாகட்டும் இதாகட்டும் குழகுழப்பு பொருள் எது அரைச்சாலும் வெறுமை தண்ணி ஊற்றியோ வெந்நீர் ஊற்றியோ அலம்பி வச்சாலும் அந்த இது இருக்குது இல்லைங்களா, அந்த அரைக்கிற அந்த உள்ளுக்குள்ளே அந்த இது மாதிரி இருக்குது பாருங்கள், ராடு மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, அதில் இருக்கும்போது அது டைட்டாக பிடிச்சி அந்த காஞ்சிதுன்னா மிக்ஸி வந்து காஞ்சிது அப்படின்னா அது வந்து டைட்டாக பிடிச்சிக்கணும். அந்த குழகுழப்பு அந்த பக்கம் நகர விடாதான். அதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னா, நம்ம அரைச்சி முடித்த உடனே ஒரு அரை டம்ளர் தண்ணி ஊற்றி வெறும் மிக்சியில் ஒரு ஓட்டு ஓட்டிக்கணும். ஒரு ஓட்டு ஓட்டிட்டு அந்த தண்ணியை கீழே கொட்டிட்டோம் அப்படின்னா அந்த சைடில் ஏதாவது சின்னதாக இருந்தால் கூட அது வந்து அந்த தண்ணி ஓட்டும்போது வெறும் தண்ணி ஊற்றி ஓட்டும்போது வெளியில் வந்துடும் அப்படின்னு சொன்னார். அதுலேருந்து இதை ஃபாலோ பண்ணுறேங்க நான். அது பார்த்தீங்கன்னா அதுலேருந்து எனக்கு எந்த தொந்தரவே வரதில்லை. இந்த மிக்ஸி உளுந்து அரைச்சாலும் சரி எதை அரைச்சாலும் சரி அரைச்சி முடிச்சுட்டு கடைசியில் ஒரு அரை டம்ளர் தண்ணி ஊற்றி அதில் ஒரு தடவை ஒரு ரவுண்டு சுற்றிட்டு எடுக்கும்போது பார்த்திங்க அப்படின்னா மிக்ஸி நல்லாயிருக்கு. அதனால் நீங்களும் இதை வந்து இந்த டிப்ஸ் உங்களுக்கு தேவைப்பட்டதுனால நீங்களும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அடுத்து பார்த்திங்க அப்படின்னா கொழுக்கட்டைக்கு நேற்று பண்ண பூர்ணத்தை ரெடி பண்ணி வச்சாச்சு. சொப்பு கொஞ்சம் கொஞ்சமாக மாவு எடுத்து கொஞ்சம் இப்போ மாவு வந்து திறந்தே வச்சுருந்தோம்னாலும் அது வந்து இதாகிடும் உங்களுக்கு. அதனால் வந்து அந்த மாவு வந்து சொப்பு பண்ணி கொஞ்சத்தில் வந்து தேங்காய் பூர்ணமும் கொஞ்சம் வந்து எள்ளு பூர்ணமும் வச்சு இதில் ஆவியில் வச்சு வேக வச்சு எடுத்துட்டேங்க. எடுத்து ஒரு இடு எடுத்து வச்சுட்டு சரி அம்பாவை வந்து ராவுகாலத்துக்குள்ளே அழைச்சிடுவோம். நான் அவங்கக்கிட்ட சொல்லி பிளான் பண்ணது 9 மணிக்கெல்லாம் அம்பாள் அழைப்போம் அப்படின்ட்டு பிளான் பண்ணேன். ஆனால் பார்த்திங்கன்னா 10க்குலாம் அழைச்சி அம்பாள் அழைச்சோம். நானும் எங்கள் ஹஸ்பண்டும். கிருத்திகா குழந்தை அடிக்கடி ஃபீடிங் கூப்பிட்றதுனால போய் பெட்டெல்லாம் தொட்டுக்கிறதுனால வேண்டான்னுட்டு நான் வந்து சமைக்கிற வரலாம் மடியாக இருந்தது பெருசு. அதனால் நானும் அவருமே பிடிச்சி கொண்டு வந்து அம்பாளை கொண்டு வந்து உள்ளே வச்சாச்சு. அது கொண்டு வரும்போது வேறு ஒரு இடத்துல கோலம் போட்டு செம்மண்ணிட்டு அந்த இடத்துலேருந்து நம்ம பூஜை பண்ணுற இடத்துக்கு அம்பாளை வந்து மாற்றி வைக்கணுங்க. ஒரு சில வீட்டு பழக்கம் பார்த்திங்களா அப்படின்னா நாளே அம்பாளை அரைச்சிப்பாங்க. அதெல்லாம் வந்து ஒரு அந்த காலம் அந்த 3 நாளைக்கு பார்த்திங்க அப்படின்னா அம்பாளுக்கு நைவேத்தியம் வீட்டில் கொஞ்சம் ஆச்சார அனுஷ்டானம்லாம் நம்ம கடைப்பிடிக்கணும். அதெல்லாம் இந்த காலப்போக்கில் குழந்தைகள் இருக்கட்டும் இதெல்லாம் வந்து நம்மளுக்கு வந்து 3 நாள் 4 நாள் அம்பாளை வச்சுன்னு வந்து ஆச்சாரமாக இருக்கிறது அப்படின்றதெல்லாம் சரி வராது. அதனால் அம்பாள் ஒரு நாள் வச்சாலும் நல்லா ரொம்ப ஆச்சாரமாக இருந்துடணும் அப்படின்றதுக்கோசரம் அன்றைக்கி காத்தால தான் நாங்கள் வந்து அம்பாளை அழைப்போங்க. அம்பாளை அழைச்சிட்டு அன்றைக்கி ஒரு நாள் பூஜை பண்ணி வச்சுட்டு மறுநாள் ஒரு 10 சுமங்கலில் எல்லாம் கூப்பிட்டு வெத்தலை பாக்கெல்லாம் கொடுத்து அம்பாளுக்கு பாட்டு பாடி சுண்டல் பண்ணி நைவேத்தியம் பண்ணி அந்த அரிசி பானையில் அதை வந்து அடங்காமல் குலுங்காமல் அது அம்பாளை வந்து அரிசி பானையில் அப்படியே இறக்கிடுவோம். இறக்கிட்டு அதில் ஒரு சின்ன டம்ளரில் பள்ளி அறை அப்படின்னு சொல்லுவாங்க. அது அந்த டம்ளரில் கொஞ்சோண்டு பால் கொஞ்சம் சர்க்கரை அதை போட்டு அதுக்குள்ளே அப்படியே இறக்கிடுறதுங்க. இறக்கி வச்சிடுறது. மறுநாள் காத்தால் அதை வந்து என்னென்னா அந்த மூடியை திறந்து எடுத்துருவோம். எடுக்கும்போது பார்த்திங்கன்னா அந்த பால் தெரியவே தெரியாதுங்க. அவ்வளோ சூப்பராக நல்லாயிருக்கும். இத்தனை வருஷத்தில் ஒரு நாள் கூட அந்த பால் தெரிஞ்சதில்லை. மறுநாள் பார்த்திங்கன்னா 8 மணிக்கு எடுக்கலாம், 10 மணி. அது அம்பாளுக்கு வந்து அரிசி பானையிலேருந்து நம்ம கலைக்கிறதுக்கு வந்து டைமெல்லாம் கிடையாது. எப்போ நமக்கு டைம் கிடைக்குதோ அப்போ கலைச்சி எடுத்து வச்சுக்கலாம். அதனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா அப்போ கலைக்கும் போது பார்த்தா அந்த பால் தெரியவும் இல்லை, ஒன்றும் இல்லை. உள்ளுக்குள்ளே போட்ட பழமும் நல்லாயிருக்கும். அதெல்லாம் பார்த்திங்கன்னா கடவுளோட வந்து கிருபை தான் உண்மையிலே. இப்போ பார்த்திங்க அப்படின்னா அம்பாள் கொண்டு வந்து வச்சாச்சு. எங்கள் ஹஸ்பண்டே எனக்கு பண்ணி வச்சுருவார். அதனால் ஒன்றும் இல்லை, அவர் எங்கே வெளியூர் போயிருக்காரு எதை பண்ணக்கூடாதுனால கேசட் இருக்குது அதை போட்டு நான் பண்ணிவிடுவேன். இப்போ பார்த்திங்க அப்படின்னா இந்த பிள்ளையார் வந்து வெத்தலையில் வந்து ஆவாகனம் பண்ணி பிள்ளையார் பூஜை பண்ணி முடிச்சாச்சு. கலச பூஜை அடுத்தது பண்ணுறோம். கலச பூஜை பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து வெள்ளிக்கிழமை நம்ம வந்து வரலட்சுமி இந்த லக்ஷ்மி அஷ்டோத்திரம் படிப்போம் இல்லைங்களா, அந்த லக்ஷ்மி அஷ்டோத்திரம் தான் பண்ணணும் படிக்கணும். அதுக்கு முன்னாடி சரடுங்க, வெள்ளை நூலில் வந்து மஞ்சள் தடவி ஒரு சரடு
7 சரடு நான் எடுத்துட்டுருக்கேன். நம்ம வீட்டில் எவ்வளோ பேர் இருக்காங்களோ அந்த இதுக்கு தகுந்த மாதிரி சரடு. சுவாமிக்கு ஒன்று, துளசிக்கு ஒன்று. அதை தவிர நம்ம வீட்டில் எத்தனை சுமங்கலிகள், எத்தனை கன்னியா பெண்கள் இருக்காங்க, யாராவது முக்கியமான கெஸ்ட்டு வர்றவங்க இருந்தால் அவங்க கட்டிப்பாங்க அப்படின்னா அவங்களுக்கும் ஒன்று. இந்த மாதிரியெல்லாம் சரடு கனெக்ட் பண்ணி நம்ம வந்து மல்லிகைப்பூவோ இல்லை முல்லைப்பூவோ இல்லை ரோஸோ ஏதோ ஒரு பூ, அதில் வந்து 2 பூ வச்சு கட்டி எடுத்து ரெடி பண்ணி வச்சாச்சு. நான் 7 சரடு ரெடி பண்ணி வச்சுருக்கேன். அதை வந்து எடுத்து அம்பாள் பாதத்தில் வச்சுட்டு அதை வந்து லட்சுமி ஸ்தோத்திரம் படித்து அந்த இதுக்கு பூஜை பண்ணுவோம். அந்த லட்சுமி ஸ்தோத்திரம் படிக்கும்போது அது அம்பாளோட பாதத்தில் தான் அந்த சரடு இருக்கணும். இருந்ததெல்லாம் பூஜை பண்ணணும். பூவெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா விலை ஜாஸ்தி தான். இருந்தாலும் 4 கிழமையாகும்போது சுவாமிக்குன்னும் போது நம்ம வந்து தாமரைப்பூ வாங்கினோம். தாமரைப்பூ வந்து அம்பாளோட பாதத்திலே எப்படியே அலங்காரம் பண்ணும்போது வச்சுடுவோம். ஆல்ரெடி வந்து என்னோடய முகம் வாங்கி கிட்டத்தட்ட 35 வருஷம் என் கல்யாணத்தப்போ வாங்கி கொடுத்தாங்க அம்மா வீட்டிலேருந்து. அம்மா வீட்டிலேருந்து தலைநோம்புக்குன்னு வருங்க. இந்த அந்த தலைநோம்புக்குன்னு வாங்கி தருவாங்க. இந்த சொம்பு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த முகம், வெள்ளி முகம் அதெல்லாம் வாங்கி தருவாங்க. அதுலேயே நிறைய கருகமணி ஜுவல்ஸ் எல்லாம் போட்டு அம்பாள் அழகாக அருமையாக இருக்கிறதுனால அது கூட வந்து ஏதோ 1-2 அந்த வருஷம் வாங்கின ஜுவல்லை மட்டும் நாங்கள் போட்டிருக்கோம். அதில் போட்டு அம்பாளுக்கு போட்டு அதை வந்து லட்சுமி ஸ்தோத்திரம் படித்து நைவேத்தியம் பண்ணி சுவாமிக்கு வந்து கற்பூரம் காட்டுறோம் பாருங்கள். எல்லோரும் பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. இதை பார்த்துட்டு அம்பாள் வந்து கண்டிப்பாக நீங்கள் உங்களோட பிரார்த்தனை, உங்களோட கஷ்டம் நஷ்டம் எல்லாம் சொன்னீங்கனாலும் எல்லாத்தையுமே அம்பாள் நிவர்த்தி பண்ணுவாள். அதனால் யாருமே வந்து இந்த பூஜை நம்மளால் பண்ண முடியலன்னுலாம் வருத்தப்பட்டுக்காதீங்க. ஒரு படம் வச்சு 2 மகாலட்சுமி நமக, மகாலட்சுமி நமக 108 தடவை சொல்லி பூ போட்டு வெத்தலை பாக்கு பழம் வச்சு நைவேத்தியம் பண்ணி கற்பூரம் ஏற்றினாலும் அதுக்கு வந்து பவர் தான். இப்போ வந்து பூவெல்லாம் சுற்றி இதில் வந்து போட்டோம். நம்ம போட்டு அதே மாதிரி பார்த்திங்கன்னா பூ பார்த்திங்கன்னா செம்பருத்தி பூ என்றைக்கும் இல்லாமல் நிறைய இன்றைக்கி நம்ம வீட்டில் பூத்துது. ஒரு 15-20 பூ இருக்கும், பூத்துருக்கும். அடுத்தது வந்து ரோஸ் 2-3 ரோஸ் பூத்துருந்தது வீட்டில். அடுத்தது வெத்தலை பாக்கு பழங்கள் 5-6 வகை பழங்கள், மாம்பழம், வாழைப்பழம். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா கொய்யாப்பழம். இந்த மாதிரியான பழங்கள் வாங்கி வச்சு நைவேத்தியம் பண்ணோம் அம்பாளுக்கு. வளையல், கண்ணாடி வளையல், அப்புறம் வந்து வரவங்களுக்கு வந்து மஞ்சள், குங்குமம், சரடு இதெல்லாம் நாளைக்கு கூப்பிடுவோம் எல்லோரையும் ஈவினிங்கு. அதுக்கே முதல் நாளே வாங்கும்போது வரலட்சுமி நோம்புக்குன்னு நம்ம ஷாப்பிங் போகும்போது அதுக்கும் வாங்கி முடிச்சாச்சு. எல்லாமே மொத்தம் முடிச்சாச்சு. நாளை காத்தால அதெல்லாம் ஒரு கவரில் போட்டு ரெடி பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னா ப்ளவுஸ் பிட்டோடு சேர்த்து அதையும் வர சொம்புகள் எத்தனையும் கொடுத்துருவாங்க. இந்த 7 சரடையும் அம்பாள்கிட்ட வச்சு பூஜை பண்ணி எடுத்துட்டு எங்கள் ஹஸ்பண்ட் வீட்டில் வேறு யாராவது மாமியாரோ நாத்தனாரோ யாராவது பெரியவங்க இருந்தால் அவங்க கையில் கொடுத்து கட்டிக்கலாம். ஹஸ்பண்டு தான் கட்டணும்னு கிடையாது. முதல் தலைநோம்பாக இருக்கும்போது மட்டும்தான் ஹஸ்பண்டு கட்டுவாங்க. மற்ற நாளில் யாரும் வேணாலும் கட்டிக்கலாம். என்னை விட பெரியவங்க எங்கள் வீட்டில் யாரும் இல்லாததுனால எங்கள் ஹஸ்பண்ட் கையிலே கொடுத்து அவர் கையிலே கொடுத்து நான் கட்டின்ட்டேன். அந்த சரடை கட்டும்போது அவ்வளோ ஒரு மனசுக்கு அவ்வளோ ஒரு நிகழ்ச்சியாகவும் சந்தோஷமாக இருந்தாங்க. எவ்வளோ பெரிய உடம்புலேருந்து அம்பாள் அவரை வந்து காப்பாற்றி என்கிட்ட கொடுத்துருக்கா. இந்த சரடு இந்த நோம்பும் நோக்கிறோம் அப்படின்னும்போது ரொம்ப மனசுக்கு ரொம்ப நிகழ்ச்சியாக இருந்ததுங்க. அடுத்தது வந்து கிருத்திகாவுக்கு நான் கட்டினேன். அர்ச்சனைக்கு கையில் கட்டிக்க மாட்டேன்ட்டா. கையில் கட்டின்ட்டா அது கையை பிடிச்சிக்கும், அதனால் நீ எனக்கு கழுத்தில் கட்டுன்னு கழுத்தில் போட்டுருக்காது. இன்னும் கழுத்தில் காத்தால போட்டுட்டா இன்னும் கழட்டவே இல்லை, அப்படியே தான் அதோடு தான் இருக்காவும். ஸோ அம்பாளுக்கு வந்து கொழக்கட்டை, இட்லி,